கிட்டத்தட்ட இந்த 3 நாளாக நான் அந்த டிவி நியூஸை தான் பார்க்குறேன். எனது அன்பு தலைவர், எனது மகான், எனது தெய்வம், அவர் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், விஜய் என்னை விட 2 வயசு சின்னவர் தான். டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். விஜய் அவர்களே, தயவு பண்ணி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் சிஎம் ஆகணும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, எனது மகான் உங்கள் தலைவர் திரு விஜய் அவர்களே, உங்கள் தலைவர், நம்ம தலைவரை போய் நீங்கள் சந்திச்சிங்கன்னா கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வு வரும், ஒரு முடிவு வரும். நீங்கள் அவதிப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். நீங்கள் சிஎம் ஆகணுங்கிறது தான் எங்கள் ஆசை. அரசியல் வேறு, ரசிகர் மன்றம் வேறு. தயவு பண்ணி விஜய் அவர்களே, நீங்கள் போய் என் தலைவர், நம்ம தெய்வ மகானை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். விஜய் அவர்களே, நீங்கள் நாட்டை ஆளணும். உங்களை இந்த தமிழக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சத்தியமாக, கடவுள் சத்தியமாக நான் உங்களுக்கு ஓட்டு போடல விஜய் அவர்களே. என் வீட்டில் 3 ஓட்டு விழுந்திருக்கு. நான் எனக்கு சேலம் மேற்கு, என் வீட்டில் 3 ஓட்டு டிவிகே போடுங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். என் கட்சி என்னன்னு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், சுயாட்சி தான் அவர். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நமது மகான், உங்கள் தலைவர், நம்ம தெய்வத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். விஜய் அவர்களே, நீங்கள் லேட் பண்ணாதீங்க. நீங்கள் லேட் பண்ண ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, தனிப்பெரும்பான்மை இருக்குது. 118ங்கிறது தமிழகத்தை ஆளும் முதல்வருக்கு ஒதுக்கப்பட்டதுன்னா மொத்த எம்எல்ஏக்களை பாதி. உங்கள் மெஜாரிட்டி 118. அந்த ஆண்டவன் ஏதோ கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கான். கட்டாயம் கத்தி வாயில் கட்டது சீமான். ஆரம்பத்திலே அவருக்கு நான் பதிவு போட்டிருக்கேன், நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. சீமான் கத்தியே அவரோட பேரை கெடுத்துக்கிட்டாரு. கட்டாயம் இப்போ இல்லை, எப்பயுமே சீமான் வர முடியாது. தலைகழுதான் இன்னும் தண்ணி குடித்தாலும் சீமான் வரவே முடியாது. சீமான் கட்சியிலிருந்து தான் முக்கால்வாசி இப்போ உங்ககிட்ட வந்திருக்காங்க. 100க்கு 100 அது உண்மை. டிஎம்கே ஓட்டை நீங்கள் பிரிக்க கிடையாது, ஏடிஎம்கே ஓட்டை நீங்கள் பிரிக்க கிடையாது. சீமான் ஓட்டை டோட்டலாக காலி பண்ணது திரு டிவிகே விஜய் அவர்கள் தான். ஏன்னா இவங்கெல்லாம் புத்திசாலிகள், தெரிஞ்சவங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு தப்பானவங்கிட்ட தான் நல்லவங்கிட்ட சேர்ந்துருக்காங்க. நான் சொல்கிறது உங்ககிட்ட, கட்டாயம் நீங்கள் சிஎம் ஆகணும் திரு விஜய் அவர்களே. எனது அருமை தம்பியை, நீங்கள் தமிழ்நாட்டை ஆளணும், நீங்கள் தான் ஆளணும். விஜய் அவர்களே, கட்டாயம் நீங்கள் தான் ஆளணும். நமது தலைவரை போய் தப்பே கிடையாது, நீங்கள் நைட்டு கூட போய் பார்க்கலாம். நம்ம தலைவரை பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் தான் நிரந்தர முதல்வர் திரு விஜய் அவர்களே, நிரந்தர முதல்வர் நீங்கள் தான். நீங்கள் சொன்ன அனைத்து மகளிர்களுக்கு 2500, வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, முதியோர்களுக்கு உதவித்தொகை, தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச பேருந்து, பாருங்க நியூஸே தான் நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கும் கேட்குன்னு நினைக்கிறேன். எனது அருமை சகோதரரே விஜய் அவர்களே, நீங்கள் நாட்டை ஆளணும். தயவு பண்ணி நமக்கு பெருந்தன்மை வேணாம், கௌரவம் வேணாம். நீங்களே சொல்லியிருக்கீங்க எனது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்னு. என் தலைவர் பேர் நான் சொல்லிட்டேன், சங்கடமாக இருக்குது. நமது சூப்பர் ஸ்டார் தான் விஜய் அவர்களே. போய் நம்ம தலைவரை பாருங்கள். நீங்கள் சிஎம் ஆகணும். நீங்கள் கஷ்டப்பட்டது உங்களுக்காக இல்லை, இந்த தமிழக மக்களுக்கு. உங்களை நம்பி வந்த இத்தனை எம்எல்ஏக்கள், எங்கள் சேலம் மேற்கு மாவட்டத்தில் நின்ன அவர் லட்சுமணன், இன்னும் நிறையா விஷயங்கள் நான் சொல்லணும். நீங்கள் சிஎம் ஆகணும், அப்புறம் நான் நிறையா விஷயங்கள் நான் பேசுகிறேன். தயவு பண்ணி எனது அன்பு தம்பியே, தமிழகத்தின் வருங்கால முதல்வரே, நாளைக்கு முதல்வரே,
நீங்கள் போய் நமது தலைவரை பாருங்கள், கட்டாயம் பாருங்கள். நம்ம மகானை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை டோட்டலாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். மீண்டும் நாளையோ இன்று விடிய காலையோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேலம் ரஜினி பழனி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். திமுக அதிமுக கூட்டணி அமைத்து 118 பேரின் ஆதரவுடன் வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம். ஆட்சி அமைக்க முக்கியம் 118 எம்எல்ஏக்கள் தான் என தமிழக ஆளுநர் உறுதி. மைனாரிட்டி அரசு ஆட்சி அமைத்து குதிரை பேரம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என லைன் கட் ஆக மாட்டேங்குது.